ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்வீட் கார்ன் சாட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஒரு ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் சாட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே இருக்கிற இந்த ஹஸ்க் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். சின்ன இட்லி பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கானை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முழுசாக அப்படியே வச்சு கூட வேக விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க, ஒரு சிலர் குக்கரில் போட்டு விசில் விட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கானில் இருக்கிற சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது, எல்லாம் தண்ணியோடவே போயிடும். அதனால் முடிஞ்ச வரை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கானை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி நாம் உதிர்த்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கத்தியால் ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையால் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஜாஸ்தியாக வேணும்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கிற கான் அதில் போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த வெண்ணெயோடு சேர்த்து கானை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பவுட்ரு பண்ண சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடைசியாக ஆம்ச்சூர் பவுட்ரு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பாதி தக்காளி, அது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக மல்லித்தழை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஸ்பைசஸ் வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடரோட ஃப்ளேவர்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.